இந்த செய்தியை உங்களுக்காக வழங்குவது அருண் மசாலா. 1983 ஆண்டிலிருந்து தரத்துடன் தன்மை மாறாத அறுசுவை சமையலுக்கான அருண் மசாலா. வணக்கம். திசைகளின் ஒரு மணி செய்திகள். பத்துமலை தைப்பூச விழாவில் கலந்து கொள்ள பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வாருக்கு அழைப்பு. நாட்டில் தைப்பூச திருவிழா கொண்டாட்டத்திற்கு முன்னணி திருத்தலமான பத்துமலையில் அடுத்த மாதம் 5ஆம் தேதி கொண்டாடப்படவிருக்கும் தைப்பூச விழாவில் கலந்து கொள்வதற்கு பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிமிற்கு கோலாலம்பூர் ஸ்ரீ மகா மாரியம்மன் கோவில் தேவஸ்தான தலைவர் தான் ஸ்ரீ டத்தோ ஆர் நடராஜா அழைப்பு விடுத்துள்ளார். இன்று காலையில் புத்ராஜயாவில் பிரதமர் அலுவலகத்தில் பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வாரை நேரடியாக சந்தித்து அழைப்பிதழை வழங்கி இந்துக்களின் பெருவிழாவான தைப்பூச விழாவில் கலந்து சிறப்பிக்குமாறு தான் ஸ்ரீ நடராஜா அழைப்பு விடுத்துள்ளார். முன்னதாக பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வாருக்கு தேவஸ்தானம் சார்பில் பொன்னாடை போர்த்தி மாலை அணிவித்து தான் ஸ்ரீ நடராஜா சிறப்பு செய்தார். முன்னாள் மனிதவள அமைச்சரும் தாப்பா நாடாளுமன்ற உறுப்பினருமான டத்தோ என் சரவணன் மற்றும் தேவஸ்தான அறங்காவலர் டத்தோ என் சிவகுமாரும் உடன் இருந்தனர். கடந்த 3 ஆண்டு காலமாக மிதமான அளவில் தைப்பூச விழா கொண்டாடப்பட்ட வேளையில் இவ்வருட தைப்பூச விழாவில் அதிகமான பக்தர்கள் திரள்வார்கள் என்று எதிர்பார்க்கப்படும் வேளையில் தைப்பூச விழா ஏற்பாடுகள் குறித்தும் இச்சந்திப்பின் போது பிரதமருக்கு தான் ஸ்ரீ நடராஜா விளக்கமளித்தார். மோட்டார் சைக்கிள் நிறுத்தும் இடத்தில் காரை நிறுத்தி வைத்ததற்காக போலீஸ் கார் ஒன்றுக்கு சம்மன் வைக்கப்பட்ட காட்சி சமூக வலைதளங்களில் பரவலாக பகிரப்பட்டு வரும் வேளையில் போலீஸ் காருக்கு சம்மன் வைக்கப்பட்டதை உலுஸ்லாங்கூர் மாவட்ட போலீஸ் தலைவர் சுஃபியான் அப்துல்லா உறுதிப்படுத்தினார். அந்த போலீஸ் வாகனம் ஜொகூர் போலீஸ் தலைமையகத்திற்கு சொந்தமானது என்றும் அதிகாரத்துவ அலுவல் பணிக்காக கோலகுபுவாருவிற்கு வந்தபோது இந்த சம்பவம் நிகழ்ந்துள்ளதாகவும் அவர் விளக்கமளித்துள்ளார். இந்த சம்மனை வெளியாக்கியது உலுஸ்லாங்கூர் போக்குவரத்து புலன் விசாரணை பிரிவு போலீஸ் அதிகாரி என்பது தெரிய வந்துள்ளது. போக்குவரத்து விதிமுறையை மீறியதற்காக அந்த போலீஸ் வாகனத்திற்கு சம்மன் வைக்கப்பட்டுள்ளது. அதிகாரத்துவ பணியாக இருந்தாலும் ஆபத்து அவசர சூழல் இல்லாத நிலையில் போலீஸ்காரர்களும் தங்கள் வாகனங்களை முறையான இடத்தில் நிறுத்தி மக்களுக்கு முன்னுதாரணம் மிக்கவர்களாக விளங்கிட வேண்டும். இவ்விவகாரத்தில் போலீஸ் காராக இருந்தாலும் விட்டுக் கொடுக்கும் போக்கு கடைபிடிக்கப்படாது என்று சுஃபியான் அப்துல்லா திட்டவட்டமாக தெரிவித்தார். பகாங் ரவூப் இந்து ஆலய சபா ஸ்ரீ சிவசுப்பிரமணியர் ஆலய தைப்பூச திருவிழா வரும் பிப்ரவரி 5ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வெகு விமர்சையாக கொண்டாடப்படவிருக்கிறது. பக்தர்களுக்கு வேண்டிய வரங்களை வாரி வழங்கும் ஸ்ரீ வள்ளி தெய்வானை சமேதராக வீற்றிருக்கும் ஸ்ரீ ஸ்ரீ சிவசுப்பிரமணியர் பெருமானுக்கு நடைபெறும் இந்த தைப்பூச உற்சவ விழாவில் பக்தர்கள் திரளாக கலந்து கொண்டு ஸ்ரீ சிவசுப்பிரமணியர் திருவருளை பெறுமாறு ஆலய தலைவர் டத்தோ தமிழ்ச்செல்வன் கந்தசாமி தலைமையிலான ஆலய நிர்வாகத்தினர் அழைப்பு விடுத்துள்ளனர். ஆலய தைப்பூச விழாவை ஒட்டி இன்று ஜனவரி 27ஆம் தேதி வெள்ளிக்கிழமை காலையில் ஆலய தலைவர் டத்தோ தமிழ்ச்செல்வன், துணைத் தலைவர் என் மருதவேல் மற்றும் ஆலய நிர்வாகத்தினர் முன்னிலையில் ஆலய குருக்கள் சிவஸ்ரீ ஏ ஜெயபழனி குமார் குருக்கள் தலைமையில் கொடியேற்று விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. பிப்ரவரி 5ஆம் தேதி வரையில் சிறப்பு பூஜைகளுடன் தைப்பூச உற்சவ திருவிழா கொண்டாடப்படும் வேளையில் தைப்பூச விழா இவ்வாண்டு மிக விமர்சையாக நடைபெறுவதால் தைப்பூச உற்சவ மூர்த்தியான ஸ்ரீ சிவசுப்பிரமணியரின் இந்த பெருவிழா மிக நேர்த்தியாகவும் சிறப்பாகவும் நடைபெறுவதற்கு பக்தர்களின் ஒத்துழைப்பு இன்றியமையாததாகும் என்று டத்தோ தமிழ்ச்செல்வன் கேட்டுக் கொண்டுள்ளார். நாளை ஆரம்பித்து கொடியேற்று விழாவுடன் 5ஆம் தேதி நமது ஸ்ரீ சுப்பிரமணியர் ஆலயத்தில் மிக சிறப்பாக தைப்பூசம் நடைபெற இருக்கின்றது. இந்த வேளையில் பக்தர்கள் அனைவருக்கும் நான் என்ன கேட்டுக்கொள்கிறேன்னா, ஆலயம் விதித்த கட்டுப்பாட்டு உடன் நீங்கள் அனைவரும் பின்பற்றி இந்த தைப்பூசத்தை மிக சிறப்பாக ஆலய நிர்வாகத்துடன் ஒத்துழைத்து மிக சிறப்பாக நடத்தி முடிப்பீங்க என்று இந்த வேளையில் உங்கள் அனைவரையும் கேட்டுக்கொள்கிறேன்.
இந்த தைப்பூச உற்சவத்தில் பக்தர்கள் பால்குடம், காவடி எடுத்தல் உட்பட சமயம் சார்ந்த விழாவாக நடைபெறுவதால் பக்தர்கள் கட்டொழுங்கை பேணி விழாவிற்கு சிறப்பு சேர்க்குமாறு டத்தோ தமிழ்ச்செல்வன் கேட்டுக்கொண்டார். கோலாலம்பூர் மாநகரில் அம்பாங் வழித்தடத்திற்கான ரயில் சேவையில் இன்று காலையில் இடையூறு ஏற்பட்டது. இதனால் ரயில் பயணம் தாமதமானது. LRT பண்டாரயா நிலையத்திற்கு அருகில் இருப்பு பாதையில் தண்டவாளம் நெளிந்து விரிசல் ஏற்பட்டுள்ளது. இதனால் பயணிகளின் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு சம்பந்தப்பட்ட பகுதியின் வழித்தடம் மூடப்பட்டது. தண்டவாளத்தின் பாதுகாப்பு தன்மை குறித்து மறு மதிப்பீடு செய்யும் வரையில் மஸ்ஜித் ஜமேக் நிலையத்திற்கும் பண்டாரயா நிலையத்திற்கும் இடையில் LRT ரயில் சேவை தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ளது. சம்பந்தப்பட்ட பகுதியில் ரயில் வேகத்தின் ஓட்டம் குறைக்கப்பட்டு சேவையை தொடர்வதா இல்லையா என்பது குறித்து தற்போது ஆராயப்பட்டு வருவதாக மாநகரில் LRT சேவையை நிர்வகித்து வரும் ராபிட் ரயில் நிறுவனம் அறிவித்துள்ளது. லட்சக்கணக்கான நேயர்களின் அபிமானத்தை பெற்ற திசைகள் தொலைக்காட்சியில் உங்களின் குரலும் ஒலிக்க வேண்டுமா? உங்களின் செய்திகள் உலகை வலம் வர வேண்டுமா? அதற்கான வாய்ப்பினை வழங்குகிறது திசைகள். செய்தி வாசிப்பாளர், அறிவிப்பாளர் மற்றும் நிருபராக பணியாற்ற திசைகள் தொலைக்காட்சியில் ஓர் அரிய வாய்ப்பு. சிறப்பான குரல் வளம், தமிழ் உச்சரிப்பில் தனித்துவம், தமிழில் செய்தி எழுதி தொகுக்கும் ஆற்றல் இருப்பவர்கள் உடனே விண்ணப்பம் செய்யலாம். மேல் விவரங்களுக்கு கீழ்க்கண்ட எண்களில் அழைக்கலாம். திசைகள் தொலைக்காட்சி, இது மக்களின் மனசாட்சி. கார்களை ஏற்றிக்கொண்டு சென்ற 2 ட்ரெய்லர் லோரிகள் மோதிக்கொண்டன. இதில் 2 ட்ரெய்லர் லோரிகள் ஏற்றிச் சென்ற கார்கள் பலத்த சேதமுற்றன. ஒரு கார் லோரியிலிருந்து விலகி சாலையில் விழுந்தது. இச்சம்பவம் நேற்று பிற்பகல் 1:52 மணி அளவில் கிள்ளான் பள்ளத்தாக்கு NKVE நெடுஞ்சாலையின் 21.3வது கிலோமீட்டரில் நிகழ்ந்தது. இதில் ட்ரெய்லர் லோரியின் டிரைவர் ஒருவர் காயத்திற்கு ஆளாகினார். அவர் சுங்கைபுலோ மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளார் என்று பெட்டாலின் ஜெயா மாவட்ட போலீஸ் தலைவர் ACP முகமது ஃபக்ருடின் அப்துல் ஹமீத் தெரிவித்தார். 2 ட்ரெய்லர் லோரிகளும் ரவாங்கில் உள்ள கார் பூட்டும் தொழிற்சாலையிலிருந்து பெரோடுவா புதிய ரக கார்களை ஏற்றிக்கொண்டு கிள்ளானை நோக்கி சென்று கொண்டிருந்த போது இவ்விபத்து நிகழ்ந்தது. முன்புறம் சென்று கொண்டிருந்த ட்ரெய்லர் லோரியை பின்தொடர்ந்து வந்து கொண்டிருந்த மற்றொரு ட்ரெய்லர் லோரி மோதியதாக பூர்வாங்க புலன் விசாரணையில் தெரிய வந்துள்ளது என்று முகமது ஃபக்ருடின் குறிப்பிட்டார். தாய்லாந்துக்கு சுற்றுலா மேற்கொண்ட ஒரே குடும்பத்தை சேர்ந்த 3 மலேசியர்கள் பயணித்த இயந்திர படகு கடலில் கவிழ்ந்ததில் 36 வயது கர்ப்பிணி மாதுவும் அவரின் 6 வயது மகளும் உயிரிழந்தனர். அந்த மாதுவின் 38 வயது கணவரும் படகு ஓட்டுநரும் உயிர் தப்பினர். இச்சம்பவம் கடந்த புதன்கிழமை மதியம் 1 மணியளவில் தென் தாய்லாந்தில் கிராபி கடல் பகுதியில் நிகழ்ந்தது என்று அதன் கவர்னர் பசகான் புன்யாலா தெரிவித்தார். அந்த நால்வரும் போடா தீவை நோக்கி படகில் சென்று கொண்டிருந்த போது பேரலையினால் படகு தலைக்குப்புற கவிழ்ந்தது. பாதுகாப்பு ஜேக்கெட்டை அணிந்திருந்த நால்வரும் பின்னர் மீனவர்களால் காப்பாற்றப்பட்டனர். ஆனால் மூச்சு திணறலினால் சுய நினைவு இழந்த நிலையில் காணப்பட்ட தாயும் மகளும் மரணம் அடைந்துவிட்டதாக பின்னர் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது என்று அவர் தெரிவித்துள்ளார். அம்னோ முன்னாள் இளைஞர் பிரிவு தலைவரும் முன்னாள் சுகாதார அமைச்சருமான கைதி ஜமாலுடின் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுப்பது குறித்து விவாதிக்க இன்றிரவு அம்னோ உச்சமன்ற கூட்டம் நடைபெறவிருக்கிறது. இக்கூட்டத்தில் அம்னோவிலிருந்து தாம் வெளியேற்றப்பட்டாலோ அல்லது நீக்கப்பட்டாலோ தாம் ஆச்சரியப்பட போவதில்லை என்று முன்னாள் ரம்பாவ் எம்பியான கைதி ஜமாலுடின் தெரிவித்துள்ளார். விரைவில் நடைபெறவிருக்கும் அம்னோ தேர்தலின் கட்சியின் தலைவர் மற்றும் துணைத் தலைவர் பதவிக்கு போட்டியிருக்கக்கூடாது என்று அண்மையில் நடைபெற்ற அம்னோ பேராளர் மாநாட்டில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தில் வாக்களிப்பதற்கு வெளியிலிருந்து பேராளர்கள் இறக்குமதி செய்யப்பட்டதாக கட்சியின் தலைமைத்துவத்தின் மீது கைதி ஜமாலுடின் பகிங்கரமாக குற்றம் சாட்டினார். இதனைத் தொடர்ந்து முன்னாள் பிரதமர் துன் அப்துல்லா ஹமாட் படாவியின் மருமகனான கைதி ஜமாலுடின் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுப்பது குறித்து விவாதிக்க இன்று அம்னோ உச்சமன்ற கூட்டம் கூடுகிறது. இந்த செய்தியை உங்களுக்காக வழங்கியது அருண் மசாலா. 1983ஆம் ஆண்டிலிருந்து தரத்துடன் தன்மை மாறாத அறுசுவை சமையலுக்கு அருண் மசாலா. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள்.
உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.